அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகெல்லாம் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த செம்மணி மனித புதைக்குழி அதற்கான ஒரு போராட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அணையா விளக்கு போராட்டமாக இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த செம்மணி புதைக்குழிக்கான ஒரு சர்வதேச நீதி கோரிக்கையாக இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே தமிழர் தாயகத்தை கிண்டுகின்ற இடமெல்லாம் மனித புதைகுழிகளாக உருவெடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே 1996ஆம் ஆண்டு ஒரு பாடசாலை மாணவியாக இருந்து பயணம் செய்கின்ற போது ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதிலிருந்து அவருடைய உறவுகள் கூட புதைக்கப்பட்டதிலிருந்து இந்த மனித புதைக்குழி செம்மணி உருவெடுத்திருந்தது. சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோது தமிழர் தாயகத்திலே உருவாக்கிய மனித புதைகளிலே இதுவும் இந்த செம்மணியும் ஒன்று. அது கொக்கு தொடுவாயாக இருக்கலாம், மன்னாரிலே சதோசா வளாகமாக இருக்கலாம், மிருசுவில்லே தோண்டி எடுக்கப்பட்ட புதைகுழிகளாக இருக்கலாம். இன்றைக்கு தமிழர் தாயகத்திலே எண்ணற்ற புதைகுழிகள் நிறைந்திருக்கின்றது. எனவே இந்த புதைகுழிகளுக்கான நீதி என்பது ஒரு சர்வதேச நிபுணர் குழுவின் மூலம்தான் செயற்படுத்த முடியும். ஏனென்றால் அளித்தவர்களே இதற்கான நீதியினை தர முடியாது. அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற சூழலிலே இன்றைய தினம் கூட இந்த 3 நாட்கள் ஒரு அணையா விளக்காக எல்லோரும் இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு சர்வதேச மனித உரிமைகளுடைய பிரதிநிதி இந்த வடபகுதியை நோக்கி நகர்ந்து வருகின்ற இடத்திலே இதற்கான நீதி ஒரு வலுவானதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே இந்த கிருசாந்தி குமாரசாமி உட்பட்ட தமிழர் தாயகத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற உறவுகளுக்கான நீதி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச அளவிலே சர்வதேச விசாரணையின் மூலம்தான் அமைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் இந்த அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தாய் தேச உறவுகள் இந்த போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் முகமாக 3 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மாபெரும் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட மண்ணிலிருந்து இந்த விடயத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டுகின்றோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கு கூட நீதியை கோருகின்ற போராட்டங்கள் தொடர்ந்து தமிழர் தாயகத்தில் நடந்து வருகின்றது. எனவே எந்த விடயத்திலும் சிங்கள அரச பயங்கரவாதம் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் இந்த மனித புதைகுழி உட்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டி தமிழினம் நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த 3 நாள் போராட்டத்துக்கு எந்தவித வேறுபாடுமின்றி அனைத்து உறவுகளும் வந்து இதை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்துவதன் ஊடாகத்தான் எங்களுடைய கோரிக்கைகள் பலம் பெற வேண்டும். பலம் பெறுவதன் ஊடாகத்தான் ஒரு சர்வதேசத்தை நோக்கிய அல்லது சர்வதேசத்தினுடைய பார்வை எங்களை நோக்கியதாக அமையும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் நடைபெறுகின்றது. எனவே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை அணைந்து விடாமல் காப்பதற்காக அனைத்து உறவுகளும் வடகிழக்கெங்கும் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த இடத்தை திரண்டு வந்து இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களை அன்பாக விண்ணப்பிக்கின்றோம். நன்றி.